Hi friends, welcome to Aari designers. இன்னைக்கு நம்ம ஒரு blouse வந்து எப்படி வந்து மெஷர்மென்ட் எடுக்கிறது அப்படின்ற ஒரு பேசிக்கான ஐடியா மட்டும் பார்ப்போம். ரொம்ப டீடைல்டா இல்ல. இப்போ நான் வந்து ஆரி blouse ஸ்டிட்ச் பண்ணனும் அப்படினா நான் வந்து கண்டிப்பா ஒரு அளவு blouse வச்சிருப்பேன். சோ அந்த அளவு blouse வந்து நீங்க இப்போ வந்து நான் இப்போ காமிச்சிருக்கேன்ல. சோ அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கீழ இருக்கிற பார்ட் வந்து அந்த கட் பண்ண மாதிரி இருக்கணும். அந்த சைடில் இருக்கிற பார்ட் வந்து அந்த ஃபினிஷிங்கோட இருக்கும்ல. ஸோ அந்த பார்ட்டை வந்து சைடில் இருக்கும், இது வந்து கீழே இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், எந்த பார்ட் எங்கே வரணும், எங்கே வந்து நம்ம வந்து மார்க்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது. மார்க்கிங் எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியும், பட் ஆனால் இந்த விஷயத்தை வந்து நம்ம மறந்துடுவோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ 1/2 இன்ச் வந்து விட்டு லைன் ட்ரா பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் வந்து மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ அந்த 4 சைட்ஸ், இங்கே கை சைடு, அப்புறம் மேலே ஷோல்டர் சைடு, அப்புறம் வந்து கீழே, ஸோ இந்த 4 சைடும் வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நான் காமிக்கிற இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து மார்க்கிங்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த கரெக்டான அந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவுக்கு இப்போ நம்ம இதுக்கு பேக் நெக்குக்கு வந்து டபுள் சைட் ஃபோல்ட் பண்ணோம். ஸ்லீவுக்கு வந்து 4 சைட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து 4 கிளாத்ஸ் வந்து அடியில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் அந்த இதுக்கு மார்க் பண்ண மாதிரியே இதுக்கும் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அது வந்து தையலுக்காக நம்ம விடுறது. ஸோ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஹேண்ட் ப்ளவுஸை வந்து வைக்க போகிறோம், ஹேண்டை வந்து வைக்க போகிறோம். ஸோ பேக் நெக் இருக்கும்ல, ஸோ அது இந்த மாதிரி வர மாதிரி நீங்கள் ஹேண்டை வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு கிளாத் வந்து கரெக்டாக அந்த லைன் மேலே இருக்கணும். ஸோ அது வந்து கார்னரை ஒட்டி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஹேண்ட் மார்க்கிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ நான் சென்டரில் கை வச்சுருக்கேன். ஸோ அந்த வளைவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னா அந்த மாதிரி கை வச்சுட்டு அந்த கை இருக்கிற இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.